ஆங்கில கல்வியில் தேர்ச்சி பெற்ற பேராசிரியர் ஜிஜி நார்கே. இவர் 1913ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தனது மாமனாரின் நாக்பூரைச் சேர்ந்த பூட்டி மூலம் ஷிரடிக்கு சென்று சாய்பாபாவை முதல் தரிசித்தார். மிக லௌகீக ரீதியில் எதை காணும் மனம் படைத்தவர். ஆகவே மனிதனை தெய்வமாக கருதுவது அவருக்கு சரியாகப்படவில்லை. அவர் முதலில் ஷிரடிக்கு வந்து அவரை சாமா பாபாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தபோது, என்ன நீ அவனை எனக்கு அறிமுகம் செய்விக்கிறாய்? அவனை 30 ஜென்மங்களாக நான் அறிவேன் என்று கூறி பாபா அவரை திகைக்க வைத்தார். முந்தைய பிறவிகளை பற்றி அறிந்திருப்பது என்பது சாதாரண மனித இயல்பு அல்ல. அது ஒரு தெய்வீகமான அல்லது தெய்வீக மனிதரது இயல்பு. பாபாவுடையது போன்று ஒரு உயர்ந்த ஸ்வரூபத்தை புரிந்து கொள்ள நார்கேயை தயார் செய்வதில் இது முதற்படி. நார்கேயின் விபரீத கருத்துகளுக்கு கிடைத்த அடுத்த அடி இன்னும் அதிக சிறப்பு வாய்ந்தது. ஒரு தினம் பாபா தமது முன் அமர்ந்திருப்பவர்களின் மனதிலோ அல்லது எங்கோ வெகு தொலைவில் உள்ள ஒரு இடத்திலோ எண்ணம் எழுவதை உணர்ந்து பூஜை நடக்கும் சமயம் மிக கோபம் கொண்டவராக காணப்பட்டார். பாபாவுக்கு பித்து பிடித்து விட்டது என எண்ணினார் நார்கே. ஆனால் அவ்வாறு வெளியில் சொல்லவில்லை. சில நேரங்களில் கழித்து பாபா நார்கேயின் தலை மீது அன்புடன் கையை வைத்து, நான் பைத்தியமல்ல என்று கூறினார். தன் மனதுக்குள் சற்றே எழுந்த எண்ணத்தையும் பாபாவால் பிறர் உள்ளங்களில் எழும் எண்ணங்களை அறியக்கூடும் என நார்கே உறுதி பெற்றார். பாபா பிறருடைய இதயத்தில் நடப்பதை அறிவார் அல்லது இதயத்திலேயே உள்ளார். பாபாவுடையது கண்முன் தோன்றும் மனித சரீரத்தை வைத்து மதிப்பிடும் சாதாரண மானுட சொரூபம் அல்ல, அது தெய்வீகமானது என நார்கே முடிவுக்கு வந்தார். இதுவே தெய்வம், அந்தர்யாமி அல்லது எல்லா உள்ளங்களுக்குள்ளும் உறைபவர் என தனக்குள் தீர்மானித்து நார்கே தன் வீட்டில் உள்ள பகவானின் இதர திருவுருவ படங்களுடன் பாபாவின் திருவுருவ படத்தையும் வைத்து பூஜை செய்து வரலானார். படிப்பு முடிந்து வேலை இல்லாமல் தவித்த போது பாபா இவரை பூனேக்கு செல்லென்று வழிகாட்டினார். பாபாவின் வாக்குப்படி பூனே சென்ற அவருக்கு அங்கே பூனே பொருளியல் கல்லூரியில் புவியியல் மற்றும் வேதியியல் பேராசிரியராக பணி கிடைத்தது. பாபாவின் ஸ்வரூபத்தின் பல அம்சங்களை நார்கேயின் விஞ்ஞான மனம் அறிந்து ஒன்று சேர்த்தது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் யாவற்றையும் பாபா அறிவார் என்பதும் அவற்றை தம் கட்டுக்குள் அடங்கச் செய்யும் வல்லமை படைத்தவர் என்பதும் யாவருக்கும் நிதர்சனம். பாபாவின் உயரிய தயையும் பண்பும் நிறைந்த சுவாபம் இந்த சக்தியை பாபாவை அண்டுபவர்கள் நலனுக்காக மட்டுமே பிரயோகிக்கச் செய்தது. இத்தகைய மிக உன்னதமானதும் அமானுஷ்யமானதுமான சுவாபத்தை தெய்வீகம் எனத்தான் கூற முடியும். வேறு பலரைப் போல நார்கேயையும் வெளிப்படையாக தோன்றும் தனது மனித இயல்புகளை மறந்து அவரை ஒரு தெய்வ சொரூபமாக காண பாபா அன்புடன் வழிநடத்தி சென்றார். எந்த ஒன்றையும் அறிந்து கொள்ள தன் அறிவும் திறன்களுமே போதுமானது என அகம்பாவம் கொண்ட நார்கே போன்ற நன்கு படித்திருந்த ஒருவர் விஷயத்தில் இது சாத்தியமானதல்ல, சுலபமான காரியம் அல்ல. அவருடைய அகந்தையை படிப்படியாக பாபா அகற்றி, அகந்தையினால் எழும் இடையூறுகள், வினயமின்மை, சரணடைய விருப்பமின்மை அவ்வப்போது தலை தூக்கும். அவற்றை பாபா விலக்கி அவரை நல்வழிப்படுத்தினார். அவரின் வாழ்வில் பல நல்ல விஷயங்களை அளித்து அவரை ஆன்மீக பாதையில் தன் கையை பிடித்து அழைத்து சென்றார். நார்கேயின் மனைவிக்கு பலமுறை கருச்சிதைவு ஏற்பட்டும் பிறந்த குழந்தைகள் சில வாரங்களுக்குள்ளாகவே இறந்துவிட்டன. இதை அறிந்த பாபா, அல்லாஹ் அச்சய கரேகா, பகவான் கிருபை புரிவார் என கூறி ஆசி வழங்கினார். அதன் பின்னர் நார்கேக்கு 4 குழந்தைகள் பிறந்து அவர்கள் நலமுடன் வாழ்ந்தார்கள். தனது பக்தர்களின் மனோதிடத்தையும் நம்பிக்கை, பொறுமை இவற்றின் அளவை பொறுத்தே அவர்களுக்கு பல அற்புதங்களை அளித்து வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிறார். நம் சாயி. ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.